Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்சென்சஸோட ZKEVM செயினான லீனியால வரக்கூடிய பாசிபிளான Airdrop பத்தி தான் வந்து பார்க்க போறோம். லீனியா வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜான ஃபண்ட் ரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ZKEVM ப்ராஜெக்ட். இதுக்கு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு பேர் வரதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து இருக்குது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சென்சஸ் ஃபவுண்டேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் பின்னாடி இருக்க இந்த ஃபவுண்டேஷன் டீமு. இவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு ZKEVM செயின் வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இதுக்கான ஹைப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த பர்டிகுலர் செயினுக்கு வந்து லீனியா அப்படிங்கிறதான் பேர் இருக்க போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது தொடர்ந்து குயிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியாவுக்கு வந்து டெஸ்ட்நெட்டுமே வந்து லான்ச் ஆயிருச்சு. இப்போ ஒரு சில டெஸ்ட்நெட் ஆக்டிவிட்டிஸ் நம்மளால வந்து பண்ண முடியும், லைக் பிரிட்ஜிங்காக இருக்கட்டும் அண்ட் ஸ்வாப், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண முடியும். இப்போமே நம்ம சேனலோட வாட்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ரேடாருக்கு வந்து கொண்டு போனால் இதை ஃபாலோ பண்ணிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். இதில் இனிஷியலாக ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம், அதை நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை தாண்டி நான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஒரு போல் போட்டிருந்தேன். பாலிகன்மே வந்து பார்த்தீங்கன்னா ZKEVM அவங்க வந்து சாரி ஃபார் திஸ், இங்கே எரர் இருக்குது. ஸோ ZKEVM அவங்களுமே வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தனியாக டோக்கன் இருக்க போகிறதா இல்லை மேட்டிக்கே வந்து ஃபுல் ஃப்ளெஜராக யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸ்டில் இதுலேயுமே வந்து Airdrop இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு 10% கூட நம்பிக்கை இல்லை. ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் சைட்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா NFTயாக வந்து மின் பண்ண வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜஸ்ட்டு நீங்கள் பாலிகனும் அப்புறம் இந்த பர்டிகுலர் ஃபேர் XYZ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து மின் பண்ணிக்கலாம். ஃபியூ டாலர்ஸ் எத்தேரியம் செயினில் மின் பண்ணுற மாதிரி இருக்குனால கேஸ் ஃபீஸ்க்கு மட்டும் ஒரு $3-4 வந்து போகும். அது உங்களுக்கு ஓகேனா வந்து மின் பண்ணிக்கோங்க. நானும் மின் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் பேச வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. லீனியா இப்போது இனிஷியல் டெஸ்ட்நெட் ஃபேஸில் தான் வந்து இருக்காங்க. அதனால் நம்ம எந்த விதமான ஃபீஸ்க்காக கூட வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ GETH பற்றி இன்னொரு வீடியோ வந்து பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா எத்தேரியம் ஃபவுண்டேஷன் இன்னும் நியூ டெஸ்ட்நெட்ஸ் வந்து எத்தேரியமுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. செஃபோலியாவே இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அண்ட் இன்னும் ஒரு சில டெஸ்ட்நெட்ஸும். பட் ஸ்டில் இதில் வந்து ஹோப் இருக்கா, இன்னும் நீங்கள் டோக்கன்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னா இல்லை இதுக்கான அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் கோவர்லியோட ஃபாசெட் தான் வந்து அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் கிளைம் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நம்ம சேனல் யூஸ்வல் யூஎஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக வந்து தெரியும். ஸ்டில் நீங்கள் இதில் வந்து லாகின் பண்ணிட்டு உங்களோட வேலட் அட்ரஸ் போட்டுட்டா வந்து போதும். சென்ட் மீட்னு கொடுத்தா உங்களுக்கு 0.1 GETH வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் செயினான கோவர்லியில் வந்து வந்துடும். இது நீங்கள் எதுவும் RPCலாம் ஆட் பண்ண வேணாம். நீங்கள் மெட்டாமாஸ்கில் டிஃபால்ட்டாகவே கோவர்லி டெஸ்ட் நெட்ஒர்க்னு வந்து வந்துட்டுருக்கோம். சரி, நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் linea.buildன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு வந்து கொடுத்துக்கலாம். கெட் ஸ்டார்டட்னு வந்து கொடுத்த உடனே goverly.linea.buildன்னு வருது பார்த்தீங்களா. இப்போதைக்கு வந்து ஹாப் பிரிட்ஜ் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் யூனிஸ்வாப்பில் நம்மளால் அவங்களோட டெஸ்ட் நெட்ஒர்க்கில் ஸ்வாப்பிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபாசெட்ஸில் மூலியமாக நீங்கள் எத்தேரியம் கிளைம் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஆல்கமி தான் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். பிரிட்ஜ் பண்ணது ஒன்றும் இல்லை, ஹாப் எக்ஸ்சேஞ்சில் வந்து போய்க்கும். நம்ம கனெக்ட் வாலெட் கொடுத்து மெட்டாமாஸ்க்னு கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் கனெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஐ ஹவ் கனெக்டட். இதுதான் என்கிட்ட இருக்க கோவர்லி. நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வேலெட்டுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, நான் என்கிட்ட இருக்கிறதுல 0.1 வந்து லீனியா டெஸ்ட் நெட்ஒர்க் வந்து இது பண்ணுறேன், சென்டுன்னு வந்து கொடுத்துக்கிறேன். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் to மினிட்ஸில் அந்த செயினுக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஓகே கைஸ், இப்போ லீனியாவோட டெஸ்ட் செயினில் டோக்கன்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. ஆக்சுவலாக நான் பிரிட்ஜ் பண்ணது மூலயமா இது வந்து வரலை. என்னோட இன்னொரு வேலெட்டில் நான் இது வந்து இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். சில டைம் ரொம்ப சீக்கிரம் வந்துடு, சில டைம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது. வீடியோ பண்ணுறது இந்த டைமில் பார்த்து இந்த மாதிரி நடக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிட்ஜ் பண்ணிவிட்டு வேறு வேலட்ஸ்க்கு அந்த அனுப்பி இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன வந்து இப்போதைக்கு இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. யூனிஸ்வாப்பை V3யில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் செயினில் நம்மளால் ஸ்வாப்புமே வந்து பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ கனெக்ட் வேலட் கொடுத்துக்கலாம். கனெக்ட் வேலட் கொடுத்துட்டு அந்த வேலட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்கே இந்த சிம்பிள் போட்டு எத்தேரியம்னு இருக்கா, அது வந்து நம்மளால் இப்போதைக்கு CRUSDC ஆகும் அண்ட் அதாவது CWETH ஆகும் வந்து மாற்ற முடியும். 0.0
0.004 வந்து பண்ணுறேன். ஜஸ்ட்டு wrap பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதுவும் வந்து மாற்றிக்கலாம். இதிலலாம் கொஞ்சம் கேஸ் ஃபீஸ் வந்து போகும். இந்த ப்ராசஸ் மூலியமாகவே உங்களுக்கு airdrop வரும் அப்படின்னு நான் வந்து உருட்டெல்லாம் வந்து விரும்பலை. நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் என்னென்ன இது நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்நெட்டே வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நிறைய டேப்ஸ் வந்து வரலாம். பட் இது ஹியூஜான airdrop வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் ஆப்டிமிசமே வந்து பண்ணாங்க. இது எல்லாத்த விட லீனியா ரொம்ப பெருசு. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டிங்குமே பெரிய அளவில் ஒரு $700 million மேலே ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்பிட்ரியம்லாம் அது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ ஆர்பிட்ரியம் கம்ப்ளீட்டாக கம்யூனிட்டி ட்ரிவனாக பெரிய லெவலில் இந்த மாதிரி மெட்டாமாஸ்கே வந்து இது பின்னாடி இருக்காங்க. லீனியா பின்னாடி காயின் பேஸோட பேஸ் விட இது வந்து பெருசு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கனால இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் நம்ம 1-2 வேலட்டில் கூட கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா மெட்டாமாஸ்கோட மாஸ்க் வந்து டோக்கன் வந்து வரப்போகுது, அதில் airdrop வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போச்சு. ஸோ சேம் டைம் மாஸ்க்கு விட இதில் மேபி ஈஸியாக வந்து வரலாம் டோக்கன் வந்து வந்துருச்சுன்னா. ஏன்னா இப்போ அதுதான் வந்து ஒரு ட்ரெண்டாகவே வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து CWTC அதாவது USDC வந்து மாற்றுங்க. இதில் நிறைய இதுவுமே வந்து இந்த அளவுக்கு வந்து காட்டுது. ஸ்டில் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். வந்தால் வருதா என்னன்னு பார்ப்போம். இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த டிரான்சாக்ஷனாவது ரேப்பாவது பண்ண முடிஞ்சுது. இது வந்து பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போதைக்கு இது தான் கைஸ். வேறு எதுவுமே பெருசாக எந்த ப்ராசஸுமே வந்து பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இல்லை. இதுதான். இது 2 மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys tomorrow. Bye.